இன்றைக்கி ரோட்டுக்கடை கார சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போவாங்க. இந்த சட்னி இட்லி தோசைக்கெலாம் அவ்வளோ ஒரு அருமையாக இருக்கும். ரோட்டு கடையில் சாப்பிட்டவங்களுக்கு தெரியும் அதோட டேஸ்ட் எப்படி இருக்குன்னு. இப்போ வாங்க நாம் எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். இப்போ கார சட்னி செய்கிறதுக்கு ஒரு 12 வரமிளகாய் எடுத்து வெந்நீரில் ஊற வச்சுருக்கோம். ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் அரைச்சிக்கோங்க. ஃபஸ்ட்டு மிளகாயை மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்குங்க. அதுக்கப்புறம் ஒரே ஒரு பெரிய வெங்காயம், ஒரு 5-6 பூண்டு பல் தோலோடய சேர்த்துக்குங்க. அதுதான் நல்லா வாசனையாக இருக்கும். ஒரு சின்ன துண்டு புளி, தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா நைஸாக இது போல் அரைச்சிக்குங்க. இந்த சட்னியை கொஞ்சம் திக்காகவே வச்சுக்கோங்க. அதுதான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். தண்ணி ஊற்ற வேண்டியில் ஒரு 2 டீஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டு கடுகு உளுந்து சேர்த்து நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு கொத்து கருவேப்பிலை, கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்து நல்லா தாளித்து இதை சட்னி கூட சேர்த்துருவோம். இந்த தாளிப்பை தண்ணிலாம் ஊற்றாமல் இந்த சட்னியை கொஞ்சம் கெட்டியாகவே வச்சுருங்க. அதுதான் டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும் இட்லி தோசைக்கெலாம். அவ்வளோதான், இப்போ நம்மளோட கார சட்னி ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டு ரொம்பவே அருமையாக இருக்கும்.